ஏன் இப்போல்லாம் விலாகே போடுறதில்ல, எஸ்பெஷலி டியூட்டி விலாக்லாம் போடுறதே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர், இல்லை 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 கொஞ்சம் பேர் கேட்டாங்க. சரி திருப்பி ஒரு வாட்டி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு நைட் டியூட்டி விலாக் தான். ஸோ நைட்டு 12 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ட்ராப் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ஆடம். சரி ஓகே ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக கார்லேயே போய் இறங்கிட்டேன். நேஷ்னல் டே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் இந்த லைட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்த பாடு இல்லை. 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு போயிருந்தேன். பெருசாக அங்கே ஹேண்ட் ஓவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் டியூட்டியில் டாக்டர்ஸ் பார்த்து வச்சுருந்த ஃபாலோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் முடிச்சுட்டு ஓபியும் கொஞ்சமாக தான் இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் டியூட்டியில் மொத்தம் 3 டாக்டர்ஸ் இருந்தோம். ஸோ 1 பை 1 அப்படியே பிரேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் நைட் டியூட்டி என்னென்னா தஹஜத் தொழுகை தான். ஸோ தஹஜத்தும் தொழுதுட்டு ஸோ பிரேக் முடிச்சுட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு திரும்ப ஓபி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஃபஜர் தொழுகையும் டைம் வந்துடுச்சு. ஃபஜரும் முடிச்சுட்டு தென் சிம்பிளான ஓபி கேசஸ் தான் அன்றைக்கி வந்தாங்க. பெருசாக ஓபி பிஸியாக இல்லை அன்றைக்கி. 6:45க்கு மேலே ஒரு க்ரானிக் பேஷண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு மட்டும் வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டியூட்டி டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன்.